உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன், தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. உடன்குடியில் முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த 16 தெற்கள்லையும் கிழக்கிலிருந்து மேற்கை வரைக்கும் 2 பக்கமும் வீடுகள் இருக்கும். முடிவில் நடுவில் ஒரு பள்ளிவாசல். ஊராட்சி மன்றம் போட்டிருக்கக்கூடிய திருவிளக்கின் கீழே படித்தவர், ஐஏஎஸ் தேர்வாகி சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக விளங்கி திருச்சி மாவட்ட ஆட்சியராக அவர் இருந்தபோது 35வது வயதில், இளம் வயதிலேயே அவர் மரணித்து விட்டார். அப்போ அந்த நெய்னா பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைமார் இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்போ என்னுடைய முப்பாட்டனார் ஒருவருடைய பேர் கிதிர் பிள்ளை மரைக்காயர். பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க அங்கேயும் புர்கா அணிவாங்களா? எப்படி? துப்பட்டி என்பது தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் கண்டுபிடித்த ஒரு புர்கா அப்படின்னு சொல்லலாம். சேலைக்கு மேலே தனியாக துப்பட்டி அணியக்கூடிய பழக்கம் அது இன்றைக்கு வெகுவாக குறைந்து வருகிறது. விலை உயர்ந்த புடவைகள் வாங்கி அணிந்து அது மேலே இதை போட்டு அந்த புடவைகளுடைய இது இல்லாமல் தெரியுமில்ல. உடன்குடி பற்றி கேட்கும்போது அதில் உள்ள சிறப்பம்சம் உடன்குடி ஊர்லேயே பனை வெள்ளம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ கருப்பட்டி காப்பிக்கு நல்லாயிருக்கும். அதுவும் மற்ற ஊர்களை விட இந்த ஊரில் வெள்ளையாக இருக்கும். வெள்ளை கருப்பட்டி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தான் அதை தயாரிக்கிறதுக்கான ஆட்கள்லாம் கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. வேறு என்ன சிறப்பம்சங்கள் உடன்குடியில்? உடன்குடியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்ட்டு அந்த ஊரை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று காலங்குடியிருப்பு, அடுத்தது சுல்தான்புரம், மூன்றாவது புதுமனை. இந்த உடன்குடியில் நீண்ட காலத்திற்கு முன்பாகவே மக்கள் அங்கு குடியேறி இருக்கிறார்கள். முதல்ல சின்ன சின்ன குடிசையாக இருந்து அப்படியே தொடர்ந்து அந்த குடியிருப்புகள் அதிகரிக்க அதனாலேயே அதுக்கு பேர் உடன்குடி அப்படின்னு வந்தது என்றும் கூட சொல்வார்கள். இது ஒரு திட்டமிட்ட ஒரு நகர அமைப்புன்னு சொல்லலாம். அது இன்றைக்கி பேரூராட்சி, முன்னாடியெல்லாம் ஊராட்சி தான். நகர அமைப்புன்னு எப்படி சொல்கிறோன்னா, உடன்குடியில் முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த 16 தெற்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கை வரைக்கும் 2 பக்கமும் வீடுகள் இருக்கும். நடுவில் மணல் பெரும்பாலும் செம்மண்ணாக இருந்த ஒரு காலம் உண்டு. அந்த இரு மரங்கிலும் வீடுகள், அதனுடைய முடிவில் நடுவில் ஒரு பள்ளிவாசல். பள்ளிவாசல் நடுவில் இருக்கும், 2 மருங்கிலும் வீடுகள். இது போன்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து வேறு எந்த ஊர்லேயும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு மசூதி, ஒவ்வொரு பள்ளிவாசல் உண்டு. தனித்தனியாக பள்ளிவாசல்கள். ஆனால் அதில் ஐவேளை தொழுகை நடக்கும். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நிறைவேற்றப்படக்கூடிய அந்த ஜும்மா தொழுகை மட்டும் 3 ஜும்மா பள்ளிவாசல்கள் மட்டும்தான் உண்டு. அங்கு மட்டும்தான் அந்த தொழுகை நடக்கும். அதாவது ஊரில் உள்ள எல்லா மக்களும் அந்த வெள்ளிக்கிழமை அந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை நடத்துவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீதிகளெல்லாம் அகலமான வீதிகள். 16 தெருவும் நல்ல அகலமான வீதிகள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பும் பூவரச மரங்கள் வைக்கப்பட்டு, அந்த வீடுகளும் கூட நல்ல விசாலமாக செல்லக்கூடிய ஒரு பாதையும், அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் முற்றம், இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஹால் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு முற்றம் உண்டு. அது முற்றம் என்று அழைப்போம். அது என்ன, 4 பேர் உட்காந்து பேசுகிற திண்ணைன்னு சொல்லுவாங்க. திண்ணையும் உண்டு. திண்ணை என்பது எங்கே இருக்குன்னா, வீட்டுக்கு வெளியில், வீட்டுக்கு வாசலை ஒட்டி ஒவ்வொரு வீட்டிலையும் திண்ணைகள் உண்டு. எல்லா வீட்லேயும் திண்ணைகள் உண்டு. திண்ணையை கடந்து உள்ளே வரக்கூடியவர்கள் வந்த உடனே இந்த ஹாலில், அதாவது அந்த முற்றம்ங்கிற இதில் இருக்கும். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு
நம்ம வந்து ஒரு வீட்டினுடைய அமைப்பை பற்றி பேசும்போது நல்ல காற்றோட்டமாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்கும். அதற்காக வேண்டி இப்படியெல்லாம் பண்ணணும்லாம் கட்டடக்கலை அறிஞர்கள் விற்பனர்கள் சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே இந்த வீடுகளுக்குள்ளே போகும்போது இயற்கையாகவே சூரிய வெளிச்சம் வருவதற்கும் காற்று கிடைப்பதற்கும் ஏற்ற மாதிரியான ஒரு பாங்கில், உதாரணமாக இந்த முற்றம் இருக்கின்றதா, முற்றத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ஒரு இதை கெட்டி அதில் வந்து காற்று வருவதற்கான ஓட்டைகளை அமைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வாசல்னு சொல்லுவாங்க. வாசல், அது தலைவாசலில் கடந்து உள்ளே வரும்போது நீங்கள் வரக்கூடியது ரிசப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து முற்றம் என்று வரவேற்பறை அப்படின்னு சொல்லலாம். இது வரவேற்பு அறையாக இல்லாமல் வரவேற்பு அரங்கமாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெரிதாக இருக்கும். முக்கியமான இன்னொரு செய்தி என்னென்னால், ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இன்றைக்கு வந்து பொது இடங்களில் கழிப்பறை என்ற நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். ஆனால் உடன்குடியில் அந்த காலகட்டத்திலேயே ஒவ்வொரு வீட்டிலையும் கழிப்பறை அப்படிங்கிறது இன்றைய காலத்தினுடைய மேற்கத்திய முறையிலான அந்த கிளாசட்டு, வெஸ்டர்ன் கிளாசட்டோ அல்லது இந்தியன் கிளாசட்டோ கிடையாது. ஆனால் வந்து திறந்த வெளிங்கும் போது அதுவும் ஒரு அடைப்புக்குள்ளே அதுக்குன்னு தனியான ஒரு பகுதியில் கழிப்பிடம் இருக்கக்கூடிய, அதுக்கு பிறகு இப்போ வந்து அது நவீன முறைக்கு மாறிடுச்சு. நான் சொல்கிற பழைய முறை. அப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கிணறு உண்டு. அந்த கிணற்றில் அவங்க தேவையான குடிநீரை எடுப்பாங்க. அப்போது எங்கள் இளமை காலத்துலலாம் அப்போ வந்து மோட்டார் கிடையாது. திலாக்கோல்னு தண்ணியை வந்து இறைக்கிறதுக்காக வேண்டி பனை தான் நிறைய இருக்குல்ல, பனை மரத்தில் செய்யப்பட்ட அந்த திலாக்கோல், அதில் பின்பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கும், முற்பகுதி நுண்ணியமாக இருக்கும். அதில் வந்து கயிறு அல்லது வந்து அதுவும் ஒரு பனையால் செய்யப்பட்ட ஒரு மென்மையான ஒரு இதை வைத்து கொண்டு அந்த தண்ணீரை இறைக்கக்கூடிய ஒரு வசதி. ஆக மதியம் உணவு உண்டு விட்டு மாடிக்கு போய் நம்ம வந்து படுத்தோம்னு வச்சுக்கிறோங்களேன், ரொம்ப சுகமான காற்றில், ஃபேனெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் காற்றில் வந்து நல்ல அழகான நித்திரை வரக்கூடிய அளவுக்கு ஒரு சுகாதாரமான ஒரு நிலையில் வந்து உடன்குடியினுடைய கட்டமைப்பு இருந்தது. இன்னமும் அந்த வீடுகளுக்கு பின்னாடி அந்த கிணறுகள் பராமரிக்கப்படுதா? இன்றைக்கும் இருக்கின்றது. இன்றைக்கும் அந்த 16 தெருவுலையும் அந்த இருக்கின்றது. இடையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மழை இல்லாத ஒரு காரணத்தினால சில வீடுகளில் வந்து கிணறுகள் வற்றி விட்டு அதுக்கு பிறகு அங்கே அதுக்குள்ளேயே போரை போட்டு தண்ணி எடுக்கக்கூடியது இருக்குது. ஆனால் இன்றைக்கும் கூட நான் சில மாதங்களுக்கு முன்னால் போகும்போது அந்த கிணறுல தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்கத்தான் முடிஞ்சிச்சு. இது இல்லாமல் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல வேண்டும். கிராமப்புறங்களில் வந்து இந்த பிரசவம் பார்ப்பது வந்து பெரும்பாலும் இந்த நாட்டு மருத்துவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான். இதில் அதிகமான உயிர் இழப்புகளும் ஏற்பட்டு இருக்கின்றன. எனவே வந்து இதையெல்லாம் தடுப்பதற்காக வேண்டி 1935 ஒரு அரசு மருத்துவமனை, உடன்குடியில் வாழ்ந்த தனவந்தர்கள் அவர்களுடைய செலவில் அந்த அரசு மருத்துவமனைகள் அப்போதே 1935 தொடங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பேருந்து நிலையமும் அப்போதே வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து என்னென்னா, ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இலங்கையில் தான் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வந்து சேர்த்த பொருளாதாரத்தை வைத்து கொண்டு உடன்குடியினுடைய அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய வகையில் பல வசதிகளை வந்து அப்போது வாழ்ந்த முஸ்லீம் தனவந்தர்கள் செய்து கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமானது வந்து இந்த மருத்துவமனையை சொல்லலாம். அதே போல் வந்து நம்முடைய
பேருந்து நிலையத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா, விடுதலைக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாரம்பரியமாக உடன்குடியை சேர்ந்த முஸ்லீம்கள் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்திருக்காங்க. காங்கிரஸோடு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு தேர்தலில் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்தப்பட்ட போது ஊரே கூடி, இல்லை நாம் காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்ட ஒரு முஸ்லீம் அல்லாத வேட்பாளர் முஸ்லீம்களுடைய பெரிய ஆதரவோடு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை அப்போது வந்து ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த இன்னொன்று வந்து என்னென்னா, ஆங்கில புலமை அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கின்றது என்பதற்கு ஆதாரமாக இந்த மருத்துவமனையை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, அதனுடைய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலையும் அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒன்று. இது இல்லாமல் ஏராளமான கடந்த காலங்களில் பழைய காலங்களில் நிறைய புலவர்கள் நவமணி மாலை என்ற ஒரு பெரிய ஒரு காப்பியத்தை எழுதிய ஒரு புலவர் உடன்குடியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமகாலத்தில் ஒன்றை குறிப்பிட வேண்டும். பல்வேறு துறைகளில் உடன்குடியை சேர்ந்த முஸ்லீம்கள் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பாக நான் சொல்லணுன்னா, எங்கள் ஊர் பள்ளிவாசலனுடைய இமாமாக இருந்தவர் அபுல் ஹசன் லெப்பை, அவருடைய பையன். அது வந்து பள்ளிவாசலுடைய இமாம் என்றால் அந்த காலத்தில் மிக 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 குறைந்த ஒரு ஊதியம் தான் கொடுப்பாங்க. வறுமை கோட்டின் கீழே உண்மையிலேயே வாழ்ந்த குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்த எம்ஹெச் ஜலால் என்பவர் படிக்கின்றார். எம்ஏ ஆங்கில இலக்கியம் படித்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அப்போ மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் முதல் இடம், அதாவது தங்கப்பதக்கம் பெறுகிறார். அதற்கு பிறகு சென்னை மேடவாக்கம் காகிதம் இல்லத்து கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியராக சேர்கிறார். தொடர்ந்து அவர் முயற்சி செய்து ஐஏஎஸில் வெற்றி பெற்று தமிழ்நாடு கேடரில் அவர் பணியாற்றுகிறார். அவர் வந்து தெரு விளக்கின், அதாவது ஊராட்சி மன்றம் போட்டிருக்கக்கூடிய தெரு விளக்கின் கீழே படித்தவர். அப்படியான ஒரு கடுமையான ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஐஏஎஸ் தேர்வாகி சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக விளங்கி திருச்சி மாவட்ட ஆட்சியராக அவர் இருந்தபோது 35வது வயதில், இளம் வயதிலேயே அவர் வந்து மரணித்து விட்டார். அவர் மட்டுமல்ல, இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் இப்போது வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய தலைமை செயலாளராக இருக்கிறார், நசீம் என்று. அவரும் உடன்குடியை சார்ந்தவர் தான். அஃப்கோர்ஸ் அவருடைய தந்தை வந்து ராவுத்தர் அவர்கள் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளராக செயல்பட்டவர். அவரும் ஐஏஎஸ் அதிகாரியாக இன்றைக்கு திறம்பட செயல்பட்டு வருகிறார். நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி செயலாளர் உதயச்சந்திரன்லாம் அவங்கெல்லாம் ஒரே பேட்ச்மேட்டு. அதே போல் சித்திக் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் ஒரே பேட்ச்மேட்டு. நசீம் வந்து இன்றைக்கு தலைமைச் செயலாளராக ஹிமாச்சல் பிரதேசத்தில் செயல்பட்டு வருகிறார். இப்படியாக உடன்குடி வந்து ஒரு பக்கம் வந்து அதனுடைய பூகோள அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் ஒரு சிறப்புக்குரிய ஒன்று என்பதை போல பல சிறப்பு மிகுந்த ஆளுமைகளுடைய சொந்த ஊராகவும், மிக முக்கியமாக வந்து இந்த உடன்குடியில் நீங்கள் பார்க்கும்போது இங்கு எப்படி இஸ்லாம் வந்தது என்பதை பற்றியான பல தகவல்கள் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏர்வாடியில் ஷஹீத் இப்ராஹிம் ஒலியுல்லா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய ஞானியினுடைய அடக்கத்தலம் இருக்கிறது. அவர் இந்த பகுதிக்கு வருகை தந்து அவருடைய பரப்புரையின் காரணமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். முதலில் குடிசைகள் தான் தோன்றிடுச்சு. உடனுடன் குடிசைகள் தோன்றினால தான் இதற்கு உடன்குடி என்ற பெயரும் வந்தது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றாலும் கூட அங்கு வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி வந்து உடன்குடியில் நெய்னா பிள்ளை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கின்றது.
அப்போ அந்த நெய்னா பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைமார் இஸ்லாத்தை தழுவினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கின்றது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய முப்பாட்டனார் ஒருவருடைய பேர் வந்து கிதிர் பிள்ளை மரைக்காயர். ஸோ அந்த பிள்ளை அங்கே வருது பாருங்கள். இதே மாதிரி பல பேர் பல முன்னோர்களுடைய பெயர்களில் இந்த பிள்ளையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஸோ இப்படியாக உடன்குடிக்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தெருவு இஸ்லாமியர்கள் பாதிக்கும் பகுதியாக இருந்தாலும் அந்த பெயர்கள் இன்னும் மாற்றல. இல்லை அந்த பெயர்கள் இன்னும் இன்றைக்கும் அதே பெயரில் வந்து அந்த தெருக்கள் அழைக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒரு சிறந்த ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக உடன்குடி திகழ்ந்தது என்பதற்கு ஏற்கனவே ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு பதிலாக முஸ்லீம் அல்லாத வேட்பாளரை வெற்றி பெற வைத்தார்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உடன்குடியில் வந்து இன்றைக்கு பெரிய அளவுக்கு நான் சொல்லக்கூடிய எம்ஏ ஜலாலாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் ஊரில் இருந்த பள்ளிக்கூடம். அதாவது கிறிஸ்தவ டிடிடிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம். அது ஆண்களுக்கான பள்ளிக்கூடம் தனியாகவும் அதே போல் பெண்களுக்கான பள்ளிக்கூடம் தனியாகவும் அவர்கள் ஒரு சிறந்த கல்வி சேவையை அளித்தார்கள். அதில் பல எங்கள் ஊர்லேயே இருந்து படித்து முதுநிலை பட்டதாரியாக இருந்த பெண்களும் கூட போஸ்ட் கிராஜுவேட்ஸும் உண்டு. பல புகழ்பெற்ற மருத்துவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவங்க. உதாரணமாக சொல்லணுன்னா டாக்டர் எஸ்எம் சலீம் இருந்தார். அவர் எனக்கு உறவினர் தான். மிக சிறந்த ஒரு மருத்துவராக இருந்தார். நம்முடைய அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். அதே போல் என்னுடைய மைத்துனர் டாக்டர் ஹமீது ஹுசைன், அவர் வந்து கேஸ்ட்ரான்டாலஜிஸ்ட், இந்த வயிற்று சம்பந்தமான இதில் மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவராக விளங்குகிறார். இதே போல் பல பேரை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். பல கல்லூரி பேராசிரியர்கள், பல எழுத்தாளர்கள், இவர்களெல்லாம் உடன்குடியில் உருவாகியவர்கள். உடன்குடிக்கு இந்த சிறப்பும் உண்டு. பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டீங்க உடன்குடியை பற்றி. இதில் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க அங்கேயும் முருகா அணிவாங்களா, எப்படி? நல்ல ஒரு கேள்வி. அதாவது உடலை மறைக்க வேண்டும் என்பது ஒரு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். பெண்கள் வந்து தங்களுடைய கண்ணியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஆடை அணிய வேண்டும் என்பது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்குடியில் வந்து அவர்கள் இயற்கையாக அணியக்கூடிய சேலை, அதுக்கு மேலே வந்து ஒரு துப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து துப்பட்டிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை தான். அந்த துப்பட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய உடல் முழுவதையும் அதே போல் தங்களுடைய தலையும் முகம் மட்டும் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த துப்பட்டியை வந்து அணிவார்கள். சேலை போல் இருக்கும். அப்படி சேலைக்கு மேலே தனியாக வந்து துப்பட்டி அணியக்கூடிய பழக்கம் அது இன்றைக்கு வெகுவாக குறைந்து வருகிறது. சில மாவட்டங்களில் சில ஊர்களில் இன்னும் துப்பட்டி அணியக்கூடிய பெண்கள், உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இங்கெல்லாம் கூட அந்த துப்பட்டி அணியக்கூடிய பழக்கம் முஸ்லீம் பெண்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. துப்பட்டி என்பது தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் கண்டுபிடித்த ஒரு புர்கா அப்படின்னு சொல்லலாம். புர்கா அப்படின்னா அப்படியே வந்து ஆடைக்கு மேலே அதுக்கு மேலே இன்னொரு ஆடையே, அது கருப்பு நிறமாகவோ வேறு நிறமாகவோ அணியக்கூடிய ஒன்றும், அதுக்கு மேலே தலைக்கு வந்து அதுக்கு பேர் ஹிஜாப், தலையை மறைக்கக்கூடிய இதுவும். முகம் வந்து மறைக்க வேண்டுங்கிறது அவசியம் இல்லை. சில பெண்கள் மறைக்கிறார்கள். ஆனால் வந்து முகத்தை விட்டுட்டு உடல் முழுவதும் அதே மாதிரி 2 கைகளும் வந்து வெளியே தெரிகிறதுல ஒன்றும் சங்கடம் கிடையாது. ஸோ இப்படியான ஒரு தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் உருவாக்கிய ஒரு ஹிஜாப், ஒரு புர்கா,
வந்து இந்த துப்பட்டி தான். இன்றைக்கு வந்து என்னென்னா இந்த கருப்பு நிற அல்லது வேறு நிறத்தில் இந்த புர்காவை அணியக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்து மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், நாமே தமிழ்நாடு முஸ்லீம்களே இது போன்ற ஒரு பண்பாட்டுக்கான ஒரு உடையை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்கும்போது ஏன் அதை கைவிட்டோம்? அதை கைவிட வேண்டும்ங்கிறது அவசியம் கிடையாது. அந்த துப்பட்டி என்பது ஒரு நல்ல சிறப்பான ஒரு, அதான் வெள்ளை கலரில் நான் பார்த்துருக்கேன், கருப்பு கலர்லையும் நான் பார்த்துருக்கேன், பல வண்ணங்கள்ல இருக்குது. விலை உயர்ந்த புடவைகள் வாங்கி அணிந்து அது மேலே இதை போட்டு அந்த புடவையுடைய இதே இல்லாமல் தெரியுமில்ல. இல்லை, அது பெரிய ஒரு விவாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த துப்பட்டி அணிவது வந்து அவர்களுடைய கண்ணியத்தை மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும் அவர்களுக்கு வசதியான ஒன்றாகவும் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.